அஸ்தாஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் ஒருவர் கேட்டார், ரமலான் முடிந்து அல்லாஹ் நான் ரமலானில் செய்த எல்லா அமலையும் ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கிறத நான் அறிய முடியுமா, விளங்க முடியுமான்னு கேட்டார். நான் ரமலான்ல நிறைய அமல் செஞ்சிருக்கிறேன், நோன்பு வச்சிருக்கிறேன், தொழுதுருக்கிறேன், இதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் அப்படிங்கிறத என்னால விளங்க முடியுமா, அதுக்கு ஏதாவது அடையாளங்கள் இருக்குதான்னு கேட்டார். அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, இருக்குது. ரமலானுக்கு பின்னால உன்னுடைய குணத்தில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அமல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். ரமலானுக்கு முன்னால கோபம் இருந்து ரமலானுக்கு பின்னால் அந்த கோபம் இல்லாம போனா, ரமலானுக்கு முன்னால பொய் சொல்ற குணம் இருந்து ரமலானுக்கு பின்னால அதை நீ நிப்பாட்டிட்டீன்னா, ரமலானுக்கு முன்னால அடுத்தவங்களை பத்தி பேசுற குணம் இருந்து ரமலானுக்கு பின்னால அதை நீ நிறுத்திட்டீன்னா, அந்த உன்னுடைய ரமலானுடைய அமல் ஒப்புக்கொள்ளப்பட்டது. அது அதுக்கான அடையாளம் தான். அப்ப ரமலான் குணத்துல மாற்றத்தை உண்டாகும். அதான் நோம்பினுடைய யதார்த்த தன்மை. அதுதான் ரமலான் வந்தா பட்டினி இருக்கிறோம், ரமலான் இருந்தா ராத்திரி விழிக்கிறோம், குரான் ஓதுறோம், தராவீஹ் தொழுறோம், அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுறோம். வெறும் வணக்கங்களோடு இல்லாமல் அந்த வணக்கம் நமக்கு உள்ளால் உடல் ரீதியிலும் உள்ள ரீதியிலும் ஒரு மாற்றத்தை தருமையானால் ரமலான் ஒப்புக்கொள்ளப்பட்டது என்கிறார்கள் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் ரமலானை தந்ததனுடைய அசல் நோக்கமே நாம ஏற்கனவே சொன்னோம், தக்குவா. தக்குவா என்பது குணம் சார்ந்த ஒரு விஷயம். நம்முடைய குணத்துக்குள்ள மாற்றம் வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு பெண்களை பற்றி கேட்கப்பட்டுச்சு. ரெண்டுமே புகாரியினுடைய அறிவிப்பு. ஒரு அம்மா இரவெல்லாம் நின்று வணங்குறாங்க, பகலெல்லாம் நோன்பு நோக்குறாங்க, ஃபர்து தொழுறாங்க, எல்லா நஃபிலும் தொழுறாங்க. ஆனா பக்கத்து வீட்டு பொம்பளைக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க. இது ஒரு அம்மா. இன்னொரு அம்மா ஃபர்து மட்டும்தான் தொழுது, அவங்க உபரியான எந்த வணக்கங்களும் செய்யறதில்லை. ஆனா அடுத்த வீட்டுக்காரங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கறது இல்லை. நாவடக்கம் உள்ள ஒரு அம்மா. இந்த ரெண்டு அம்மாக்கள்ல எந்த அம்மா சிறந்த அம்மா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, யாரு அடுத்தவங்களுக்கு தொல்லை தராம ஃபர்ல மட்டும் வணங்குறாங்களோ அவங்க சிறந்தவங்க. ஏன்னா அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு படைப்புகள்கிட்ட நற்பெயர் எடுப்பது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 4 பேர் மதிக்கிற மாதிரி நட. ஏன்னா மௌத்தா போறா சந்தூக்கு தூக்குறதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேர் இருந்தாதான் சந்தூக்கு ஜனாசா மையத்தங்குள்ளைக்கு அது வரும். அவன் மற்றவர்களுக்கு தொல்லை தராத ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கஷ்டப்பட்டு சஹாபிய சமூகத்தை உருவாக்குனாங்க. அல்லாஹ் என்ன நபிய ஏன் அனுப்புனா அப்படிங்கிற காரணத்தை சொல்லும் போதும் கூட, இன்னமா புஇஸ்து லியுத்தம்மிம மகாரிமல் அக்லாக், நற்குணங்களை போதிக்க நான் வந்திருக்கிறேன், நல்ல குணங்களை உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டுமல்ல, இந்த உலகத்திலேயே வாழ்ந்த தலைவர்கள்ல அடுத்தவருடைய மலத்தை தன்னுடைய கையால சுத்தம் செய்த தலைவர் அப்படின்னு வரலாறை புரட்டி பார்த்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர வேற ஒரு ஆளை பார்க்க முடியாது. நபியினுடைய வீட்டுக்கு ஒரு கிராமப்புறத்து அரபி வந்தாரு, இரவு நேரத்துல வந்தாரு. நபியினுடைய குணத்தை சோதிக்க வந்த ஆள் அவர். அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்து கொடுத்தாங்க. அவர் நல்லா சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு வீட்டினுடைய ஒரு ஓரத்துல ஒரு படுக்கையை கொடுத்து படுன்னாங்க. அவரு படுத்தாரு. இரவு நேரத்துல அஜீரண கோளாறு, அவருக்கு டாய்லெட் இருக்க வேண்டிய நிர்பந்தம், பெட்லயே
மலங்கழிச்சிட்டார். மலங்கழித்தவர் காலையில எழும்பி நாம இருந்த இடத்திலேயே இந்த மாதிரி செஞ்சிட்டோமே அப்படிங்கிறதோட போயிட்டார். யாருக்கும் தெரியாம ஓடிட்டார். காலையில எழும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, அவருடைய பெட்ல எல்லாம் மலம் இருக்கு. உடனே யாரையும் கூப்பிட்டு யார்ட்டையாவது சொன்னா செய்வாங்களா இல்லையா? ஆனால் அதெல்லாம் சொல்லல, தானே உட்கார்ந்து அந்த இடத்த சுத்தம் பண்றாங்க. அப்படி சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது போனவர் ஒரு பொருளை விட்டுட்டு போயிட்டார். லக்கேஜ் இங்க வச்சுட்டு போயிட்டார் அவசரத்துல. அதை எடுக்கிறதுக்காக அவர் வர்றாரு. தூரத்துல இருந்து பாக்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்த தன்னுடைய கரத்தால, உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் அந்த விரலை பிடிச்சி கையை பிடிச்சி முத்தம் போடணும்னு ஆசைப்படுற கை அந்த கை, அந்த கையால அதை அள்ளி சுத்தம் பண்றத பார்த்த மனுஷரு அழ ஆரம்பிச்சுட்டார். வந்தவரு சுத்தம் பண்ணி முடிச்ச உடனே சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கன்னா. ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை, இல்ல இல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பைத்துல் கலா இருக்கிற இடம் எங்க இருக்குன்னு உனக்கு சொல்லாதது என் தப்பு தானே. மலங்கழிக்கிற இடம் எங்க இருக்குன்னு உனக்கு நான் சொல்லி இருந்தா நீ இந்த இடத்துல கழிச்சிருக்க மாட்டல்ல. அப்ப அந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லாதது என் குறைதான். அவர் ஆச்சரியப்பட்டு, நான் உங்களுடைய கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணத்தின் மூலமாக தான் ஒரு சாம்ராஜ்யத்தை தன்னுடைய காலில் போட்டிருந்தாங்க. அந்த குணம், அவங்களை சுத்தி இருந்த அந்த நற்குணம், அதனால சஹாபிய சமூகம் அப்படிங்கிற 1,24,000 பிள்ளைகளும் நபியினுடைய காலடியை சுத்தி சுத்தி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம். ஹுதைபியாவுடைய ஒப்பந்தம் முடிஞ்சு மறு வருஷம் மக்காவுக்கு உம்ராவை கலா செய்யறதுக்காக வந்தாங்க. 3 நாள் தான் இருக்கணுங்கிற அந்த ஒப்பந்தம் இருக்குது. அந்த 3 நாள் மட்டும்தான் மக்கால இருக்கணும். அதனால 3 நாளைக்கு உள்ளால வேக வேகமா தவாஃபு சஇ எல்லாம் முடிச்சு கூடாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. 3 நாள் முடிஞ்சிருச்சு. மக்காவினுடைய தலைவர்கள் சுஹைல் இப்னு அம்ருனுடைய தலைமையில வர்றாங்க. வந்து சொல்றாங்க, 3 நாள் ஆயிடுச்சு, போங்கிறாங்க, கிளம்புங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை, ஒரே 1 மணி நேரம் எனக்கு நீங்க அவகாசம் கொடுத்தா உங்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லாம் என்னுடைய தாய் பிள்ளைகள் அல்லவா, உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு விருந்து வச்சுட்டு நான் மதீனாவுக்கு போறேங்கிறேன். அதெல்லாம் முடியாது, உடனே கிளம்புங்கிறாங்க. அந்த நேரத்துலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோபத்தோட சொன்னாங்க, மக்காவும் அப்ப வீட்டு சொத்தான்னு கேட்டாங்க. முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கா உங்களுடைய அத்தோட சொத்தா? எங்க ஊருப்பா, எங்களுடைய சொந்த ஊரு. இந்த ஊர்ல 1 மணி நேரம் விருந்து போட்டுட்டு போறோம்னு சொன்னா அவகாசம் தர மாட்டேங்கிறியே, இது யாருடைய வீடு அப்படின்னு கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. உட்கார வச்சுட்டு சொன்னாங்க, உமர், லா துதி கௌமன் ஜாரூனா ஃபீ ரிஹாலினா, நம்ம இடத்துக்கு நம்மை சந்திக்க வந்தவங்களுக்கு நீ நோவில கொடுக்க கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம இடத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, நம்ம கூடாரத்தை தேடி வந்து நம்மள்ட்ட பேச வந்திருக்கிறாங்க. அப்படி பேச வந்தவங்களுக்கு நீ நோவின கொடுக்க கூடாதுன்னா. சுஹைல் இப்னு அம்ரு இதெல்லாம் பார்த்தவரு ஹிஜ்ரி 8ல இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம், அந்த குணத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் இந்த உம்மத்துல ஏற்பட்டது. அதனாலதான் அசம்பசரவங்களா சொன்னாங்க, நோம்புங்கிறது வெறுமன பசி தாகம் இதுகளோடு நிக்கிற ஒரு காரியம் அல்ல, என்னுடைய குணத்துக்கு உள்ள அது ஒரு மாற்றத்தை தரணும். அந்த மாற்றம் தருமையானால் ரமலான் கபூல் ஆகிவிட்டது என்பதற்கான ஆதாரம். அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு மேல அளவு கடந்த கோபம் கொண்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு, பனு உமையாக்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே ஒரு ஆளு ரொம்ப வேகமா திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த திட்டனுடைய ஓவரா போன உடனே கூட போன சிலவர்கள் அந்த திட்டிய வர அடிக்க போனாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேசாம இருங்கன்னாங்க. தான் போட்டிருந்த பெரிய துண்டை எடுத்து திட்டினவருடைய கழுத்துல போட்டாங்க. போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய பணத்துல இருந்து ஒரு 1000 திர்ஹத்தை எடுத்து அந்த திட்டினவரை கூப்பிட்டு கையில கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏதோ எங்க குடும்பத்துக்கு மேல உனக்கு கோபம் இருக்குதுன்னா இங்க நடக்கிற இந்த ஆட்சி மேல உனக்கு ஒரு கோபம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு ஏதோ ஒரு தேவை இருந்து அந்த தேவை நிறைவேறாம போன விரக்தியில நீ திட்டுற. அதனால என்ன நீ திட்டுறது நியாயம்தான், அந்த விரக்தி உனக்கு உண்டாகிறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கிறேன்ல, அதனால இதை நீ வச்சுக்கேன்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, வல்லாஹி அஅலமு அன்னக மின் அவுலாதி ரசூலில்லாஹ், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைன்னு எனக்கு இப்பதான் நல்ல கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா இது யாருடைய குணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம்.
தோல்ல துண்டை போட்டு இறுக்கிக்கிட்டு ஏதாவது குடுன்னு கேட்டா கூட அந்த அந்த துண்டு கழுத்தை அறுத்த பின்னாலையும் கூட பாக்கெட்ல கையை விட்டு இருந்ததை அள்ளி கொடுத்த நபியினுடைய குணம் அல்லவா, அந்த பேரப்பிள்ளை இல்லவா நீங்க, அதை நான் விளங்கிட்டேன். அப்ப இந்த ஒரு மாதிரியான ஒரு குணம் படைத்த சமூக அமைப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. இறுதியா இமாம் புகாரி அறிவிக்கிற ஒரு செய்தி, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொலை வச்சாங்க. சுபூ தொலை வச்சுட்டு சஹாபிகளை பார்த்து வளமையா திரும்பி கேட்பாங்க, யாராவது கனவு பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. யாராவது கனவு பார்த்தீங்களா, கனவு சொன்னா விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு நாள் கேட்டாங்க, வழக்கம் போல கேட்டாங்க, யாரும் கண்டது இல்லை அதனால சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவு கனவுல அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தி சொன்னான். கடந்த கால சமூகத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சிய அல்லாஹ் எனக்கு கனவாக்கி காட்டினான். அதுல ஒரு செய்தி என்ன எனக்கு காட்டப்பட்டுச்சுன்னா, ஒருவர் நிலம் வைத்திருந்தார், இடம் வச்சிருந்தார். ஒரு அவசரத்தினால அந்த இடத்தை வித்துட்டார், ஒரு ஆள்கிட்ட வித்துட்டார். அவரு காசு கொடுத்து இவர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிட்டார். நிலம் வாங்கினவரு வீடு கட்டுறதுக்காக குழி நோண்டினார். அந்த குழி நோண்டும் போது அந்த இடத்துக்கு உள்ளால ஒரு புதையல் இருக்கு, ஒரு பானையில ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையலை எடுத்து அந்த இடம் வாங்கினவரு அந்த புதையலை தூக்கிட்டு வித்தவர் வீட்டுக்கு வராரு. வந்து கையில கொடுத்துட்டு சொல்றாரு, நான் உன்கிட்ட இருந்து இடத்தை தான் வாங்கினேன், ஆனா அந்த இடத்துல புதையல் இருக்குது, அதனால அந்த புதையல் எனக்கு சொந்தம் இல்ல, அது உனக்கு உள்ளதுதான், நீ வச்சுக்கங்கிறாரு. அவர் சொல்றாரு, அது அப்படி, என் இடத்துல பேரீச்ச மரம் இருக்குது, இப்ப அது எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா? எனக்கு தான் சொந்தம். அப்ப இந்த புதையல் யாருக்கு சொந்தம்? நான் எனக்கு வேணாம், வித்ததோட என் வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப அந்த நிலத்துல உள்ளதெல்லாம் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இவரு எனக்கு வேணாங்கிறாரு, அவரு எனக்கு வேணாங்கிறாரு, ரெண்டு பேரும் வேணாங்கிறாங்க. புதையல் மட்டும் பேசாம உட்கார்ந்து இருக்கு. இந்த ரெண்டு பேரும் இப்போ நீதிமன்றத்துக்கு போறாங்க. வழக்கு நீதிமன்றத்துக்கு வருது. நீதிபதி அதை விசாரிச்சுட்டு ஆச்சரியப்படுறாரு. ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, நிலத்தை வித்தவற்றை கேட்கிறாரு, உனக்கு பிள்ளை இருக்கான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குங்கிறாரு. நிலத்தை வாங்கினவற்றை சொல்றாரு, உனக்கு பிள்ளை இருக்கான்னு கேட்கிறாரு. அவரு சொல்றாரு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்கிறாரு. பரவாயில்ல, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு புதையல அவங்க கையில கொடுத்துருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் தானே வேணாம். இப்படி ஒரு கனவு அல்லாஹ் எனக்கு காட்டுனா, என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இந்த உம்மத்து இப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப இந்த ஆசை மெய்யாகணும்னா ரமலான் குணரீதியான மாற்றத்தை நமக்கு உள்ள உண்டாக்கணும். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஹக்கி ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் وآل أهل البيت وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله. السلام عليكم ورحمة الله. الله الله அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடியாரின் பிழைகள் அழிப்பாயே அல்லாஹ். அல்லாஹு ரப்பி அல்லாஹு ஹஸ்பி اغفر ذنوبي بفيض الحبيب.